ஸோ சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாண்டை தரமா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணி செமிஃபைனல் குவாலிஃபை ஆயிட்டாங்க. பிளஸ் குரூப் பில டாப் ஆஃப் த டேபிளும் போயிட்டாங்க. ஒரு பக்கம் இங்கிலாண்டோட மிசரபிள் டோர்னமெண்ட் ஒரு வழியா நடந்து முடிஞ்சிருச்சுங்க. 3 மேட்ச் 3 லாஸ். ஸோ நிஜமாவே டெரிபிள் டோர்னமெண்ட் ஃபார் தம், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த மேட்சை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த மேட்சோட அவார்ட் செக்ஷனுக்குள்ள போலாம் வாங்க. ஸோ கெத் பேட்ஸ்மேன் ஆஃப் த மேட்ச் நான் 2 பேட்ஸ்மேனுக்கு கொடுக்க போறாங்க. ஒன்னு ராசி வேண்டர்சன், இன்னொன்னு ஹென்ரி கிளாசன். 2 பேருமே சேர்ந்து சூப்பரான ஒரு 125 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஸோ 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அவார்டை கொடுக்கறது பெட்டர்னு எனக்கு தோணுது. ஸோ கெத் போலர் ஆஃப் த மேட்ச் இங்கேயும் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. எப்படி நம்ம வந்து 2 பேட்ஸ்மேனுக்கு கொடுத்தோமோ இங்கேயும் 2 போலருக்கு கொடுக்க போறோம். ஏன்னா 2 போலருமே கிட்டத்தட்ட ஈக்குவலா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒன்னு மார்க்கோ யான்சன் நியூ பால்ல சூப்பரா போட்டாரு, 3 விக்கெட் எடுத்தாரு. இன்னொன்னு ஒரு பக்கம் வியன் முல்டர் சூப்பரா போட்டாருங்க. இம்பார்ட்டன்ட் விக்கெட் ஆஃப் ஜோ ரூட்டையும் எடுத்தாரு. அவரோட லைன் அண்ட் லென்த் ரொம்ப இம்பெக்கபிளா இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் மார்க்கோ யான்சன் ஆஸ் எக்ஸ்பெக்டட் செம்மையா போட்டுட்டு இருக்காரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ 2 பேருமே டிசர்வ் டு கெட் திஸ் கெத் போலர் ஆஃப் தி அவார்ட். ஸோ ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நான் ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா லோ டவுன் த ஆர்டர் இறங்கி ஒரு யூஸ்ஃபுல் 25 ரன்ஸ் அடிச்சாரு ஃபார் இங்கிலாந்து. பிளஸ் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு நியூ பால்ல. அதனால இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல இங்கிலாந்துக்கு ஒரு பாசிட்டிவ்னு எடுத்தா அது ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான். மற்றபடி வேற எந்த பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. மேபி ஜோ ரூட் ஒரு 37 அடிச்சிருக்கலாம், பட் அவர் ஸ்டாண்டர்டுக்கு அவர் ஒரு மினிமம் 50 போட்டிருக்கணும். ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர் டிசர்வ் டு கெட் திஸ் ஆல்ரவுண்டர் ஆஃப் தி மேட்ச் அவார்ட். அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த அவார்டு வந்து பாத்தீங்கன்னா நான் மார்க்கோ யான்சனுக்கு கொடுக்குறாங்க. 3 கேட்ச் எடுத்தாரு. அதுல ஹாரி ப்ரூக்கோட ஒரு கேட்ச், டஃப்பான ஒரு கேட்ச், அதை எடுத்தாரு. பிளஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் கேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் மிட் விக்கெட்ல எடுத்திருப்பாரு, அதுவும் கஷ்டமான ஒரு கேட்ச். பிளஸ் பென் டக்கெட்டோட காட்டன் போல்ட் அதெல்லாம் ரொம்ப குரூஷலா வந்து அமைஞ்சது. ஸோ மார்க்கோ யான்சனோட அவுட் ஃபீல்டிங்கும் நல்லா இருந்தது, அவரோட கேட்சிங்கும் சூப்பரா இருந்தது. அதனாலதான் அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த அவார்ட் கோஸ் டு மார்க்கோ யான்சன். ஸோ சொதப்பல் ஆஃப் த மேட்ச் வழக்கம் போல எத்தனை தடவை தான் நம்ம வந்து சால்ட்டுக்கு லிவிங்ஸ்டனுக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இந்த சொதப்பல் ஆஃப் த மேட்ச் ஒரு தடவை இங்கிலாந்து மேட்ச் வரும்போது பேசாம ஃபுல் இங்கிலாந்து பேட்ஸ்மேனுக்குமே கொடுத்துடலாம். புரியுது அவங்களுக்கு? ஏன்னா யாருமே பெருசா அடிக்கல. ஜோ ரூட் 37 அடிச்சாரு, பட் ஸ்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் ஸ்டாண்டர்டுக்கு ஒன்றுமே பெட்டரா ஒன்றும் அவர் ஆடி இருக்கலாம். ஸோ எல்லா பேட்ஸ்மேனுமே சொதப்பிட்டாங்க. 38 ஓவர்ல ஆல் அவுட் ஆயிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. ஸோ போலர்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல குறை சொல்லி ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ சொதப்பல் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு இங்கிலாந்து பேட்டிங். டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச், டேர்னிங் பாயிண்ட்னு என்ன கேட்டீங்கன்னா மேபி பென் டக்கெட் விக்கெட் வேணா நான் சொல்லுவாங்க. ஏன்னா பென் டக்கெட் வந்து அந்த டைம்ல கொஞ்சம் செட் ஆகி நல்லா விளையாடிட்டு இருந்தாரு, புரியுதா உங்களுக்கு? அண்ட் மோர் ஓவர் ஜோ ரூட்டுக்கு அப்புறமா பென் டக்கெட் தான் வந்து கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சிருக்காரு இங்கிலாந்துக்கு ரீசென்ட் டைம்ஸ்ல, அதுவும் எஸ்பெஷலி இன் ODI ஃபார்மேட்ல. ஸோ அதனால ஜோ ரூட் ஒரு எண்ட்ல அப்படியே ஸ்டே பண்ணிடுவாரு. பென் டக்கெட் ஸ்டே பண்ணாருன்னா ரன்ஸை குயிக்கா அடிப்பாரு. மேபி அவரோட விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மொமெண்டம் ஸ்டாப் பண்ணுச்சு. மேபி அது ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டா கூட வந்து அமைஞ்சிருக்கலாம். ஸோ இதுதான் எனக்கு தோணுது. ஸோ ஆப்வியஸ்லி இந்த டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பென் டக்கெட் விக்கெட்னு நான் சொல்லுவேன். Magnificent. Stoney finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் 2025 ICC சாம்பியன்ஸ் டிராஃபியோட மேட்ச் 11ஓட ரிவ்யூ தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். பிட்வீன் சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து அட் கராச்சி. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல கம்ஃபர்டபுளா வின் பண்ணி செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. பிளஸ் அவங்களோட குரூப் B ல வந்து பாத்தீங்கன்னா டேபிள்ல நம்பர் 1 போயிட்டாங்க, புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ ஆஸ்திரேலியா வந்து குரூப் B ல நம்பர் 2. ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட லைனா பார்க்கும் போதும் சரி, இங்கிலாண்டோட ஃபார்ம் பார்க்கும் போதும் சரி, நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சது ஆப்வியஸ்லி சவுத் ஆப்பிரிக்கா அந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சரி, ஒரு கடைசி மேட்ச், ஜாஸ் பட்லரோட கடைசி மேட்ச் ஆஸ் அ கேப்டன். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது ஒரு எஃபர்ட் போடுவாங்களா அப்படின்ற மாதிரி நினைச்சா, பட் அன்பார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச்ல அட்லீஸ்ட் ஒரு 300க்கு மேலேயாவது அடிச்சாங்க. இந்த மேட்ச்ல 38 ஓவர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்கு இங்கிலாந்து கிட்ட, புரியுதா உங்களுக்கு? அவங்களோட அப்ரோச், அவங்களோட ஷாட் செலக்ஷன் ஒரு மிகப்பெரிய கன்சர்னா இருக்கு 50 ஓவர்ஸ் கிரிக்கெட்ல, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சாம்பியன்ஸ் டிராஃபி முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா எல்லா டீமோட ஒரு ரிப்போர்ட் மாதிரி நான் ஒரு வீடியோ போடுவேன். அப்போ நம்ம இங்கிலாண்டை பத்தி டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மேட்ச்ல ஏடன் மார்க்ரம் தான் கேப்டன் பண்ணாரு. அன்பார்ச்சுனேட்லி பவுமா இஸ் நாட் வெல் நினைக்கிறேன். அண்ட் ஏடன் மார்க்ரம் நல்லா கேப்டன் பண்ணாரு ஆப்வியஸ்லி, ஏன்னா அவர்கிட்ட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆல்ரெடி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பண்ணி. ஆப்சன்ஸ் ஆஃப் பவுமா வந்து பாத்தீங்கன்னா ஏடன் மார்க்ரம் தான் ஆக்சுவலா கேப்டன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதனால ஸ்டார்டிங்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஃபீல்ட் செட்டப்பா இருக்கட்டும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருந்துச்சு. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா நியூ பால் பவுலர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா செமையா போட்டாங்க, ஏர்லி விக்கெட்ஸ் எடுத்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி சடனா ஏடன் மார்க்ரம்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இன்ஜுரி கன்சர்ன் வந்துருச்சு. அதனால அவரும் உள்ள போயிட்டாரு. ஹென்ரி கிளாசன் தான் வந்து கேப்டன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ சவுத் ஆப்பிரிக்காக்கு இது வேணா ஒரு கன்சர்னா வந்து நிக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஹென்ரி கிளாசனுக்கு அந்த ஒரு இஷ்யூ இருந்தது, பட் அவர் இப்போ ஃபிட் ஆயிட்டாரு.
பட் இப்போ ஏடன் மார்க்ரம்க்கு ஒரு பிரச்சனை, பவுமாக்கு ஒரு பிரச்சனை. ஸோ இதெல்லாம் வந்து மேபி ஒரு செமிஃபைனல் மேட்ச்ல வந்து அது ஒரு மிகப்பெரிய விஷயமா அஃபெக்ட் ஆகுமா சவுத் ஆப்பிரிக்காக்கு? வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபிங்கர்ஸ் கிராஸ். அதுக்குள்ள எல்லாரும் ஃபிட் ஆயிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஃபுல் ஃபிட் சவுத் ஆப்பிரிக்கன் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி டேஞ்சரஸான ஒரு டீம் தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஜஸ்ட் 179 ஆல் அவுட் இங்கிலாந்து. புவர் பேட்டிங் டிஸ்பிளே, சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஃபில் சால்ட் வழக்கம் போல இந்த புல் ஷாட் ஆடுறதே தான் அவருக்கு ஒரு வேலை. ஏன்னா ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். 50 ஓவர்ஸ்ல நீங்க 20 மாதிரி எல்லா பாலும் அடிக்கணும்னு அவசியமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஆனா அவர் என்ன மோட்ல ஆடுறாருன்றதுன்னா T20 கிரிக்கெட்ல கூட அப்படி நீங்க விளையாட முடியாது கைஸ். எல்லா பாலும் பேட் விட முடியாது. சில பால் நீங்க பார்த்துதான் அடியானோம். ஆனா ஒரு 50 ஓவர்ஸ்ல ஒரு பால் கூட இஸ் நாட் ரெடி டு பிளாக். ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்றது கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த மைண்ட் செட்ல இல்ல. ஒரே மாதிரி டிஸ்மிசல் எடுத்து பாருங்க. ஒண்ணு போல்ட் ஆறாரு, அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு பேக் ஆஃப் லென்த் டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா புல்லுக்கு போறாரு. புரியுதா உங்களுக்கு? அதை மிஸ் பண்ணிடுறாரு, இல்ல போல்ட் ஆயிடுறாரு, இல்ல ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் மாதிரி வர போல புல் அடிக்க போறாரு, டாப் பேஜ் வாங்கிடுது. அண்ட் அதுக்கப்புறம் ஜேமி ஸ்மித் இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸ்ல நம்பர் 3ல இறக்குனாங்க ரொம்ப நம்பிக்கையோட. ஆக்சுவலா இஸ் வெரி குட் பிளேயர். பிரச்சனை என்னன்னா அந்த பையன்கிட்டயுமே ஷார்ட் செலக்ஷன் ஒரு பெரிய பிரச்சனை. எப்படி ஃபில் சால்ட் அவுட் ஆனாரோ அதே மாதிரி கார்பன் காப்பி இவரும் தூக்கி அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டே இருந்தார் பவுன்சர் பால்ல. புரியுதா உங்களுக்கு? தேவராண்ட ட்ரபிள். ஸோ அப்போ ஜோ ரூட்டும் சரி, இந்த பக்கம் டக்கெட்டும் கொஞ்சம் அப்படியே ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ள டக்கெட் வந்து காட்டன் பால்ல அவுட் ஆயிட்டாரு. அண்ட் ஹாரி ப்ரூக் வந்தாரு. ஹாரி ப்ரூக்கும் ஜூரோட்டும் கொஞ்சம் நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி, டு பி வெரி ஆனஸ்ட். அதான் நான் திருப்பி சொல்றேன் இல்லைங்க, ஷார்ட் செலக்ஷன் திருப்பி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இங்கிலாந்துக்கு. 29 balls 19 runs அப்படியே செட் ஆகி ப்ரூக் ஆடிட்டு இருக்காரு. அப்படியே ஆட வேண்டியதானே. மகாராஜ் பால்ல ஒரு தேவையில்லாத ஒரு ஷாட். ஏன்னா மிட் ஆன் உள்ள இருக்கு. புரியுதா உங்களுக்கு? பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி ஒரு கராச்சி மாதிரி விக்கெட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஸ்பின்னர்ஸ்க்கு பால் ஹோல்ட் ஆகுதோ இல்ல டேர்ன் ஆகுதோனா ஹாரி ப்ரூக்லாம் ஒரு பயங்கரமான ஒரு கேஸ். அதான் ஒரு பெரிய பிரச்சனை. எய்தர் போல்ட் ஆயிடுவாரு, இல்ல இந்த மாதிரி பாட்டம் பேட் யூஸ் பண்ணி அப்படி அடிக்கிறேன்னு சொல்லி போய் வந்து பாத்தீங்கன்னா டாப் பேஜ்ல அவுட் ஆயிடுவாரு. இதெல்லாம் நீங்க இங்கிலாந்து பிளாட் விக்கெட்ஸ்ல இப்படி பாட்டம் பேட் யூஸ் பண்ணி அப்படி நீங்க அப்படி பண்ணலாம். ஆனா சப்கான்டினென்ட்ல சில டைம்ல நீங்க அப்படி ஆட முடியாது. அதுவும் அகைன்ஸ்ட் டேர்னிங் பால் ஆர் பிச்சு கொஞ்சம் ஹோல்ட் ஆச்சுன்னா திருப்பி தேவையில்லாத ஒரு ஷாட் ஆடி அவர் அவுட் ஆயிட்டு போனாரு. புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டன் சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. என்ன அவர் அவுட் ஆகும்போது எனக்கே இல்ல ஷாக்கா இருந்தது. எப்பா நீ என்னதான்ப்பா ஆடுவ? T20 கிரெடென்ஷியல்ஸ் வச்சு உள்ள வந்துட்டாங்க சால்ட் லிவிங்ஸ்டன்லாம். அவங்களுக்கு கிட்ட 50 ஓவர்ஸ் டெம்ப்ளேட் இல்லன்னு ஆல்ரெடி போன வீடியோல சொல்லியிருந்தேன். இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா பேஷன்ஸ் கிடையாது. 50 ஓவர்ஸ்ல யூ நீட் சம் பேஷன்ஸ்ங்க. ஜோ ரூட்டா பார்த்தாது கத்துக்கலாம்ல. இவங்கெல்லாம் ஒரு 20 பால் 30 பால் நின்னு விளையாடினா போதும் கைஸ். ஃபில் சால்ட்டோ லிவிங்ஸ்டனோ 25 balls 30 balls 15 runs 16 runs நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த 20 பால இவங்களால வந்து காம்பன்சேட் பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? லிவிங்ஸ்டன் சால்ட் மாதிரி பிளேயரு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 பால்ஸ்க்கு ஒரு 19 runs அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செட் ஆயிருப்பாங்களா? கரெக்டா கிரீஸ்குள்ள செட் ஆயிருப்பாங்க. அடுத்த 20 பால் அதாவது 40 balls 19 runs இந்த பிளேயரு அடுத்த 60 balls வந்து பாத்தீங்கன்னா அதே 60 runs அடிக்கக்கூடிய திறமை அவங்க கிட்ட இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நீங்க ஓவராலா பார்க்கும்போதுல 40 பால்ல 19 இருந்தா டக்குன்னு பார்த்தா 60 பால்ல 60 ரன் வந்துட்டான். அந்த கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்கு. ஆனா அந்த 25-30 பால் ஆடுறதுக்கு பொறுமை அவங்களுக்கு இருக்கா? அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின். புரியுதா உங்களுக்கு? இதுதான் பெரிய பிரச்சனையா வந்து இங்கிலாந்துக்கு வந்து அமையுது. ஐ திங்க் தே ஹவ் காட் லாட் ஆஃப் சான்சஸ். இதுக்கு மேல அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறதுல அர்த்தமே இல்ல. நிறைய டேலண்டட் பிளேயர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுங்க. அண்டர் 19ல எவ்வளவு டேலண்டட் பிளேயர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுங்க. புரியுதா உங்களுக்கு? உங்க டொமஸ்டிக் ஸ்ட்ரக்சர் 50 ஓவர்ஸ்ல கவுந்துக்குச்சு. ஏன்னா நீங்க வந்து 100 டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை கோட்டை விட்டாங்க இங்கிலாந்து. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் இப்ப சஃபர் ஆறாங்க. பட் ஸ்டில் அட்லீஸ்ட் நீங்க ஒரு அண்டர் 19 டோர்னமெண்ட்ல டேலண்டடான பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இங்கிலாந்துல, அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. இவரெல்லாம் முடிஞ்சு போச்சு. இவங்களா 2020யோட ஏற கட்டுங்க. 50 ஓவர்ஸ்லாம் டெஃபினெட்லி யூ நீட் சம் பேஷன்ஸ். ஷார்ட் செலக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட முக்கியமா ஸ்பின் ஓரளவுக்கு விளையாடுற பிளேயர்ஸா டெவலப் பண்ணணும் இங்கிலாந்து. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தடவையும் ஐசிசி டோர்னமெண்ட்ல அடி வாங்குவாங்க. ஓவர் சப்கான்டினென்ட் போனாலும் பங்கம் அடி வாங்குவாங்க, அதுல பேச்சே கிடையாது. அதுக்கப்புறம் ஜாஸ் புட்லர் மட்டும் நீங்க தனியா என்னங்க பண்ண முடியும்? அவரு அப்படியே தடவிட்டு இருந்தாரு. அட்லீஸ்ட் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் கான்பிடென்டா ஒரு 25 runs அடிச்சாரு. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா மார்க்கோ யான்சன் வழக்கம் போல ஃபேண்டாஸ்டிக்கா 3 விக்கெட் எடுத்தாரு. வியாம் மூல்டர் நோட் பண்ணிக்கோங்க, இந்த பிளேயர் ரொம்ப ரொம்ப குரூஷலா இருக்க போறாரு செமிஃபைனல்லையுமே. நிஜமாவே அவரோட போலிங் சூப்பரா இருக்குங்க. அவர் அந்த ஹார்ட் லென்ஸ் போடுறாரு அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப், நிஜமாவே செமையா போடுறாரு. அவரும் 3 விக்கெட் எடுத்தாரு. ஸோ 2 பேருமே பிக் ஆஃப் த போலர்ஸ். ரபடாவும் டீசென்டா போட்டாரு, அஸ் வெல் அஸ் என்கிடியும் நல்லா போட்டாரு. என்கிடி கேச்சிங்கும் சூப்பரா இருந்தது அவருக்கும். இன்ஃபேக்ட் ஓவரால் சவுத் ஆப்பிரிக்காவோட ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது. அது வேற விஷயம். மகாராஜ் ஆஸ் யூஷுவல் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. சோ இந்த டார்கெட்டை டப்புன்னு அடிச்சு முடிச்சிட்டாங்க சீக்கிரமா. 7 விக்கெட் வித்தியாசத்துல. ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டப்ஸ் இந்த மேட்ச்ல ஓப்பனிங் இருக்காங்க, செட்டால டக் அவுட் ஆயிட்டாரு. ரிக்கல்டன் பாசிட்டிவா ஆடினாரு, அவரும் அவுட் ஆயிட்டாரு. பட் நான் சொன்ன மாதிரி குரூஷியல் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் கிளாசன் ஆஸ் வெல் அஸ் இந்த பக்கம் வந்து ராசி வேண்டர்டசன் 2 பேரும் சேர்ந்து மோர் தென் 125 runs பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ராசி வேண்டர்டசன் இனிஷியலா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சரி அதில் ரஷீதையும் சரி லிவிங்ஸ்டனையும் சும்மா மடக்கி 6 அடிச்சிட்டு இருந்தாரு. ஹென்ரி கிளாசனோட இன்னிங்ஸ் அருமையா இருந்ததுங்க.
எஸ்பெஷலி ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சரையும் சரி, ஜேமி ஓட்டனையும் சரி, இந்த கவர்ஸ்ல பேக் ஃபுட் கவர் டிரைவ் அடிச்ச ஷாட்ஸா இருக்கட்டும், இல்ல ஃப்ரண்ட் ஃபுட் கவர் டிரைவ்ல அடிச்சதா இருக்கட்டும், அதெல்லாம் அருமையா இருந்ததுங்க பாக்கிறதுக்கே. ஒண்ணு மட்டும் கிளியரா தெரிஞ்சது, SA20 லீக்ல கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல போனாரு கிளாசன், பட் இஸ் பேக் டு ஃபார்ம் தான் சொல்ல முடியும். சி எப்படி ஒரு டேலண்டட் பிளேயர் பாருங்க, அவர்கிட்ட 2 கியர் இருக்கு. அவரால் டச் கேமும் விளையாட முடியும், சென்டம் அடிச்சும் விளையாட முடியும். சச் அ டேஞ்சரஸ் பிளேயர். இவர் ஃபார்முக்கு வந்தது பாத்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீமுக்கு எல்லாருக்குமே கதி கலங்கும். செமிஃபைனல்ல யாரோட மோத போறாங்கன்னு தெரியல. கண்டிப்பா he will be a மிகப்பெரிய எக்ஸ்பேக்டர். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நிறைய பாசிட்டிவ்ஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. ராசி வெண்டர்டஸனும் பாருங்க நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. அதனால ஆல் குட் சைன்ஸ் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா தான் சொல்ல முடியும். they deserve to go to the top of the table அந்த பர்டிகுலர் குரூப்ல. அண்ட் இங்கிலாந்து ஆப்வியஸ்லி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்களோட ஓடிஐ கிரிக்கெட்டை வந்து பாத்தீங்கன்னா ரீவேம்ப் பண்ணணும், நிறைய விஷயங்களை மாற்ற வேண்டியது இருக்கு. ஜோஸ் பட்லர் இப்ப கேப்டன்ஷிப் விட்டு வெளியில வந்துட்டாரு. so many things are there. சோ குவாலிஃபை ஆயிட்டாங்க 4 டீம். எந்த டீம் செமிஃபைனல் குவாலிஃபை ஆயிட்டாங்க நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க ஷுவரா சவுத் ஆப்பிரிக்கா டாப், செகண்ட் வந்து ஆஸ்திரேலியா. இந்த குரூப்ல இந்தியா நியூசிலாந்து மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்க போகுது. சோ இந்த மேட்ச்ல வந்து யார் வின் பண்றாங்களோ அவங்க டாப்ல போயிடுவாங்க, தோக்குறவங்க செகண்ட்ல இருப்பாங்க. அவங்க தான் வந்து அக்கார்டிங்லி விளையாடுவாங்க சவுத் ஆப்பிரிக்காவோடையும் ஆஸ்திரேலியாவோடையும். இட்ஸ் கோயிங் டு பி ரியலி இன்ட்ரெஸ்டிங். இன்கேஸ் இந்தியா இந்த நியூசிலாண்டோட வின் பண்ணிட்டா இந்தியா ஆஸ்திரேலியா தான் செமிஃபைனல் மோதுவாங்க. அண்ட் இன்கேஸ் இந்தியா தோத்துட்டா இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மோதுவாங்க. அன்பார்ச்சுனேட்லி இந்த கிராம்ப் பிக்சர்ஸ்னால இந்தியா துபாயில இருக்கிறதுனால 2 டீமுமே இப்ப டிராவல் பண்ணி துபாய்க்கு போறாங்க, சவுத் ஆப்பிரிக்காவும் சரி ஆஸ்திரேலியாவும் சரி. சோ இந்த ரிசல்ட்டை பொறுத்து ஒரு டீம் இங்க ஸ்டே ஆகும். ஓகேங்களா, இந்தியா வின் பண்ணிட்டா ஆஸ்திரேலியாவோட விளையாடுவாங்க. சோ ஆஸ்திரேலியா இங்க ஸ்டே ஆயிடும். ஓகேங்களா, சவுத் ஆப்பிரிக்கா கிளம்பிடும் திருப்பி பாகிஸ்தானுக்கு. அதாவது ட்ரிப் அடிக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா இன்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா தோத்துட்டாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா இங்க இருப்பாங்க, ஆஸ்திரேலியா திருப்பி லாகூருக்கு போயிடுவாங்க. சோ அதனால இந்த ஒரு ஷெடியூலிங் தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே தவறா இருக்க மாதிரி எனக்கு தோணுதுங்க. கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணிருக்கலாம் ஐசிசி. பாவம், அவங்களும் மனுஷங்க தானே. எனிவேஸ், இந்த மேட்ச் பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? அண்ட் மோர் ஓவர் இந்த 4 டீம் செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை இருக்காங்களா, அதை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.